மனைவி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணல. 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 6 மாதம் சிரமப்படுறப்ப நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுப்பீங்களா? ஒரு டைம் என் குழந்தை பார்த்துக்க முடியுமா? ஏன்னா என்னுடைய தேவையை நான் தானே பண்ணிக்கிறேன். வைஃப்க்கும் உங்களுடைய மகள்களுக்குமான பாண்டிங் ஒரு டைம் இருந்துச்சு. அப்புறம் அவ்வளவு சொல்ல முடியும். இருந்தாலும் குழந்தைய எப்பயும் பாசமாக பிரியமாக இருக்கும். அவங்க வேலைக்கு போகிறதுனால என்னவோ ஒரு சின்ன கேப் எல்லாமே ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா சொந்த தாயே தன்னுடைய பிள்ளையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய மீடியாவில் பேப்பரில் பார்க்கலாம். இப்போ இன்னொரு பெர்ஃபெக்டாக பார்ப்பாங்கலாம் எதிர்பார்ப்போம். அதை நான் நம்பி தான் அது பண்ணேன். அது முன்ன பின்ன இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகும். உன்கிட்ட நல்ல வேண்டும் நான் சர்டிஃபிகேட் வாங்கி என்ன செய்ய போகிறேன். சிலர் சொல்லுவாங்க என்ன உடனே கல்யாணம் பண்ணிட்டார் பண்ணியாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் சூழல் எப்படின்னா இவங்க காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் போகணும், டிஃபன் வச்சு கொடுக்கணும். நான் போய் தான் பக்கத்து கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி அந்த டயத்துக்கு வரணும். மதியம் வந்தோடனே ஒரு ஹோட்டல் எந்த ஹோட்டல்னு பார்க்கணும். இவங்களை டூலரில் வச்சுட்டு அந்த இடங்களை தேடி ஹோட்டல் பக்கத்துலேயே. டி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விஜய் இயக்கத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.